ஹலோ கைஸ். இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாபிக் ஹெச்எம்பிவி வைரஸ். எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். இந்த வைரஸ் வந்தால் என்ன ஆகும், வராமல் இருக்க நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இதுவும் கோவிடும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹெச்எம்பிவி வந்தால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணால் இந்த ஹெச்எம்பிவி வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெச்எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்றது தான் என்னுடைய ஃபுல் ஃபார்ம். இப்போது இந்த வைரஸும் கோவிட்-19 ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோவிட்-19 கூட இந்த வைரஸை கம்பேர் பண்ண வேண்டாம். பிகாஸ் கோவிட்-19 ஒரு புதிய வைரஸ். ஸோ அந்த வைரஸ் வந்தபோது நம்மளுக்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடையாது. பட் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2001 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதையும் போட்டு கம்பேர் பண்ணாதீங்க. அது வேறு இது வேறு. ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்எம்பிவி பொதுவாக கோல்டு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். இது பொதுவாக ரெஸ்பிரேட்டரிஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது சுவாச தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். இது குளிர்காலங்களில் ரொம்பவும் அதிகமாக வரக்கூடியது. இப்போது இந்த வைரஸோடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரன்னிங் நோஸ் ஆகிறது ஸ்டஃபி நோஸ், அப்புறம் காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோர் த்ரோட், அடுத்து வீசிங், ஃபீவர், ரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேபி அந்த ஹெச்எம்பிவி வைரஸ் உங்களை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் எப்படி நம்ம ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட நம்ம கை கொடுக்குறது மூலியமாவோ, இல்லை அவங்கள ஹெல்ப் பண்ணுற மூலியமாவோ, இல்லை அவங்க தும்பும் போதோ அல்லது அவங்க இருமும் போதோ அவங்க பக்கத்தில் இருக்கும்போது மூலியமாவோ அந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அவங்ககிட்ட இருந்து நம்மக்கிட்ட டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போது இந்த வைரஸ் யார் அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா 5 இயர்ஸ் ஓல்டு உள்ளே இருக்க பேபிஸு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா 65 ஏஜுக்கு மேலே இருக்கிற வயசானவங்க, அவங்கள இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த வைரஸ்கிட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி இந்த வைரஸ்கிட்ட இருந்து தள்ளி இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையை வந்து வாஷ் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சோப் யூஸ் பண்ண முடியலனா கூட ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசரை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கோல்டு அல்லது ஸ்னீசிங் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தள்ளியே இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ண பழகுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஹைஜீனிக்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் தடுத்துக்கலாம்.